friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். இது வந்துட்டு வெள்ளரிக்காய் மசாலா மோர். வெயிலுக்கு வந்துட்டு நம்ம வெளில போகும்போது ஏதாவது கார்பனேட்டட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் பிளஸ் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் குடிச்சா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான மசாலா மோர் நீங்க குடிச்சீங்கன்னா கூடவே நம்ம வெள்ளரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறதுனால இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட உடம்ப வந்துட்டு எப்போதும் ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். இதை டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். இதோட இயற்கையான ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துட்டு நம்மளோட சிஸ்டம்க்கும் ரொம்பவே நல்லது. டைஜஷனுக்கு ஆகட்டும், உடம்பு வந்து எப்போதும் ஒரு சில்லுன்னு ஒரு குளுக்குள்ளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெயில் டைம்ல. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான வெள்ளரிக்காய் மசாலா மோர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் இது. இதுல வந்துட்டு நம்ம பாதி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. இப்போ இதை வந்துட்டு தோல் சீவிடலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி தோல் சீவியாச்சு. சும்மா ஒரு 2 ஸ்லைஸை மட்டும் பொடியா நறுக்கி வச்சுக்கலாம், கடைசியா போடுறதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இது மாதிரி பொடியா கொஞ்சமா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மீதி வெள்ளரிக்காவை வந்துட்டு நம்ம இதுல வெட்டி போட்டுக்கலாம் ரஃபா. நான் இன்னைக்கு வெள்ளரிக்காய் யூஸ் பண்றேன். நீங்க இதே மாதிரி வெள்ளரிக்காய்க்கு பதிலாக நீர் பூசணிக்காய் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே ஹெல்தி, வெயிட் லாஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா ஓமம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக சீரகம் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திக்கலாம், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இதுல துருவி சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அரைப்படாது சில சமயம், அதனால இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா ஈஸியா அரைப்பட்டுரும். இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விடுங்க. இப்போ இதை ஃபர்ஸ்ட் லைட்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம், அப்புறமேட்டு தயிர் சேர்த்து நம்ம அரைக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு பாருங்க. நான் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்திக்க போறோம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதுல நிறைய தண்ணி விட்டு நம்ம வந்துட்டு இதை அரைச்சிக்க போறோம். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். நல்லா தண்ணியா தான் இருக்கணும். இப்போ இதையே நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம வடிகட்டிடலாம். இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க. இதுல பெருசா எதுவும் இருக்காது. ஒரு வேளை இந்த பச்சை மிளகாய் இஞ்சி ஏதாவது அரைப்படாம இருந்துச்சுன்னா அது வாய்க்கு வந்தா நல்லா இருக்காது. அதுக்காக வேண்டிதான் வடிகட்டுறோம். இப்போ சூப்பரா நம்மளோட வெள்ளரிக்காய் மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. கலரே பாருங்க, ஒரு லைட் கிரீன் கலர்ல சூப்பரா இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல நம்ம நறுக்கி வச்சோம்ல வெள்ளரிக்காய் துண்டுகள், அதை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டுக்கோங்க பொடியா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த நீர் மோரை ஊற்றிக்கலாம். நீங்க இதை இன்னும் கூட தண்ணி ஊற்றி இன்னும் தண்ணியா கூட செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான வெள்ளரிக்காய் மசாலா நீர் மோர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே இந்த சம்மருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.